பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப்பும் கேட்கல, உங்களுடைய சேலரி ஸ்லிப்போ, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கேட்கல. ஐடி வந்து நீங்க ஃபைல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பெருசா எதிர்பார்க்கல. சாதாரண ஒரு சேலரி பர்சனா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இன்கம் உங்ககிட்ட இருந்தாவே போதும். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எக்கச்சக்கமான ஒரு கடன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. பர்சனல் லோன் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க, அம்மா ஒரு கேஷ் லோன் வாங்கியிருப்பாங்க, ஆப்லேயும் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அடைக்கணும் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் பேங்கரை போய் நீங்கள் அணுகும் போது அங்கே எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. உங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, சேலரி ஸ்லிப் இருக்கா, வருமானம் எவ்வளோ வாங்குறீங்க, இதெல்லாம் பார்த்து தான் இந்த எல்லா லோனும் அடைக்கிற மாதிரி ஒரு லோன் தருவாங்க. அது பேர் டெபிட் கன்சல்டேஷன் லோன். அதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட ப்ராப்பராக சேலரி ஸ்லிப் இருக்காது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, ஐடி ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்கமும் பெருசாக இருக்காதனால அப்படியே ஸ்டக் ஆகி நிற்பாங்க. அப்பா என்ன எதுவுமே இல்லையே என்கிட்ட, எப்போ இந்த கடன்லாம் அடைய போகுது, இதெல்லாம் இருந்தால் கூட அடைச்சிடலாம். எதுவுமே இல்லாமல் உட்காந்துருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி லோன் தரக்கூடிய நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு 3 விதமான வாய்ப்புகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய சேலரி கம்மியாக இருந்தாலும் சரி, சேலரி ஸ்லிப்பே இல்லைனாலும் சரி, இன்கம் ப்ரூஃபே இல்லைனாலும் சரி, உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு இவங்க ஆப்ஷன் தராங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோனை வாங்கி இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய விதமான ஆஃபர், நிறைய விதமான பேங்கர் தராங்க. அதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக விளைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த லோனை தரக்கூடிய ஒரு பேங்க்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 விதமான பேங்க் இருக்குது. அதை 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேங்க்கில் என்னென்ன எலிஜிபிலிட்டி காட்டுறாங்க, அதுக்கு நீங்கள் சூட்டபிள் ஆவீங்களா பாருங்கள். இல்லை உங்களுக்கு சூட்டபிள் ஆகலைன்னா அடுத்த பேங்க்கில் அதை விட உங்களுக்கு ஃபெசிலிட்டி, அதாவது அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு விஷயத்தை கேட்டால் போதும், அது இருந்தால் உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்க. அதை விட இன்னொரு பேங்கர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் தராங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் 3 பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கடனும் அடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்குமே மெயினா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அவங்க டெபிட் கன்சல்டேஷன் லோன்லேயே நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க ஆன்லைன் மூலமாக, வெப்சைட் மூலமாக உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்றாங்க, ஆப் மூலமாக ஆப்ஷன் பண்றாங்க. நான் வெப்சைட் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றியும் சொல்றேன், அதே நேரத்தில் ஆப் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன் காட்டுறாங்க. நம்ம டேரக்ட் பர்சனல் லோனுக்கு போயிடலாம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் என்டர் யுவர் டீடைல்ஸ் கேட்குறாங்க, பின்கோட் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களை அவங்க தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொண்டு உங்களுடைய டெபிட் கன்சல்டேஷன் லோனில் ஒரு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் எதில் வருவீங்க கேட்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அது ஒரு 18% உங்களுக்கு வட்டி போட்டுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த வட்டி நீங்கள் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கும்பொழுது, அந்த பேங்க் இவ்வளோ வாங்கியிருக்கேன் இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு கொட்டேஷன் போய் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு அந்த 18க்கு கீழே உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வட்டி கம்மி பண்ணி தரோம் அப்படி சொல்லி உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மீதி இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்மியான வட்டியில் உங்களுக்கு தருவாங்க. இது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் கிரெடிட் கார்டும் அடங்கும். கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அவுட்ஸ்டாண்டிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அவங்க தருவாங்க. அதாவது இதெல்லாம் அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாரோட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டுறது. அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை லோன் இருக்குது எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷனில் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக கட்டுவாங்க. உதாரணத்துக்கு பழைய லோன், உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. 2 லட்ச ரூபா கட்டிட்டீங்க, 3 லட்ச ரூபா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அது இஎம்ஐ ஒரு 17,000 ரூபா மாதம் கட்டிட்டு வரீங்க. 5 வருஷமாக கட்டிட்டு வரீங்க ஒரு பேங்க்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. அந்த லோனை கட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி உள்ள அவுட்ஸ்டாண்டிங் 3 லட்ச ரூபா இல்லையா, ஸோ 3 லட்ச ரூபா ப்ளஸ் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அதை வச்சுட்டு பார்ப்பாங்க. அதாவது 3 லட்ச ரூபா இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரத்துக்கு உங்கள்கிட்ட என்ன எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்ப்பாங்க. டேக் ஹோம் சேலரி ஒரு 15,000 ரூபா இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதாவது டோட்டலாக உங்களுக்கு ஒரு 32,000 ரூபா சம்பளம் வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே 17,000 ரூபா அந்த பழைய லோனுக்கு போயிடுது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும் போது அதுக்கு வந்து ஒரு 15,000 ரூபா உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க. இல்லைங்க 32,000 ரூபா சம்பளம் எனக்கு கிடையாது, நான் வாங்குற லோனுக்கு இது ரொம்ப கம்மி,
டேக் ஹோம் சேலரி பெருசா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது வந்து கோ அப்ளிகேட்டட் மூலமாக இந்த லோனை நீங்க வாங்க முடியும். அதாவது டெபிட் கார்டு சொல்யூஷன்லயே இந்த கோ அப்ளிகேட்டட் கணவன் மனைவியா சேர்ந்து 2 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களோட சேலரி சேர்த்து, அதாவது அவங்க ஒரு 25,000 வாங்குறாங்க, நீங்க ஒரு 30,000 வாங்குறீங்கன்னா அது போல 55,000 லோன் இன்கம் மாதிரி காட்டி அதுக்கப்புறமா அதுக்கு லோன் ஆப்ஷன் தராங்க. நான் சொல்றது எல்லாமே வாய்ப்புகள் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வட்டி எவ்வளவு போடுவாங்க ஐடிஎஃப்சி பேங்க்ல பொறுத்த வரைக்கும் 10.75% ஸ்டார்ட் ஆகும் சொல்றாங்க. உங்க கிரெடிட் ஸ்கோர் அண்ட் உங்களுடைய இன்கம் பொறுத்து தான் இது அவங்க பொறுத்து சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு இஎம்ஐ எவ்வளவு வட்டி எவ்வளவு வரும்னு அப்பதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இல்லைங்க என்கிட்ட சேலரி ஸ்லிப்பும் பெருசா இல்லை, என்கிட்ட வருமானமும் இல்லை, என்கிட்ட எந்த விதமான பெருசா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கான அடுத்த ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடை நீங்க அடமான கடன் மூலமாக இந்த அடமானம் வச்சு லோன் வாங்கலாம். இதுக்கு கிரெடிட் ஸ்கோர் பெருசா தேவையில்லை, உங்களுடைய வருமானமும் பெருசா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஒரு வருமானம் இருந்தாலும் போதும், அதாவது இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருந்தாவே போதும். உங்களுடைய வீட்டுடைய சொத்து மதிப்பை வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுவாங்க. யார் இவங்க பார்த்தீங்கன்னா பொன்வாலா பின்காப் நிறுவனம். இவங்க வந்து ஆப்ல தராங்க. நான் வெப்சைட் பற்றி மட்டும் சொல்கிறேன். வெப்சைட்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், பேன் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, நெட்டு மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்குறீங்க, ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, சென்னையில் இருக்கா, அவுட்டோரில் இருக்கா, இந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க. பின்கோட் கேட்பாங்க. உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணி இருக்கா உங்ககிட்ட கையில் இருக்குதான்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்து சின்னதாக டேர்ம் கண்டிஷன் பாக்ஸுக்கு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்ட பிறகு அவங்களும் இதே போல தான் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டு சொத்து மதிப்பை கணக்கிடுவாங்க. சொத்து மதிப்பு கணக்கிட்ட பிறகு அதுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் பண்ணலான்றது விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. சொத்து மதிப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பட்டா சிட்டா எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஸோ சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொன்ன இந்த 2 ஆப்ஷன்லயும் நான் வரமாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசா வீடுலாம் இல்லை, சாதாரண ஒரு வீடு தான் இருக்கு. அதுவும் வந்து விவசாய நிலம். அதாவது நான் வந்து கிராமத்துல இருக்கிறேன், அவுட் ஆஃப் சிட்டியில இருக்கிறேன். இந்த வீடை வந்து மேலே கட்டலான்னு ஆசைப்படுறேன், இல்லை கட்டல ஐடியா இல்லை, பட் பணம் எனக்கு தேவைப்படுது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா அடமான கடன் தரக்குள்ள இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃபும் கேட்கல, உங்களுடைய சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கேட்கல, ஐடி வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. சாதாரண ஒரு சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இன்கம் உங்ககிட்ட இருந்தாவே போதும். இவங்க சொத்து மதிப்பு, அதாவது அடமான கடன் தர தயாராக இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்குமே வீடு கட்டுறதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன், அதாவது உங்களுக்கு எல்லா கடனும் அடைக்கிறதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அதுக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க காட்டி பணம் வாங்கிக்கலாம். அப்படி நான் ஆப்ஷன் சொல்றேன். ஸோ அடமான கடனுக்கு அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சொல்றேன். நமக்கு தேவை பணம் இல்லையா, இது இப்படி வச்சு அப்படி வாங்கிக்கலாம், அது ஒரு பிளான் சொல்றேன். எலிஜிபிலிட்டி அப்படி பார்க்கும்போது ஒரு கால்குலேட்டர் மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. இந்த கால்குலேட்டர்ல நீங்க எவ்வளவு மந்த்லி இன்கம் வாங்குறீங்க, பழைய கடன் எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட, வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்க, அவங்க சம்பளம் எல்லாம் வாங்குறாங்களா, அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு, அவங்க ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்காங்களா, எவ்வளோ வட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இந்த லோன் வாங்க போகிறீங்க ஒரு ஆப்ஷனாக கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது 30,000 உங்கள் சம்பளம் இருக்கிற மாதிரியும், உங்கள் கூட இருக்கிறவங்க 25,000 சம்பளம், அதாவது 55,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்குன்னா 19,842 கட்டுற மாதிரி ஒரு கால்குலேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்குமே சொத்து அடமான கடன், அப்புறமா லேண்டு வச்சு அடமான கடன், இது போல் அடமான கடனுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஷன் இது. இல்லைங்க சொத்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இல்லையா, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பேங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சொத்து இல்லாமல் டைரெக்டாக போகலாம். உங்களுடைய இன்கம் இல்லைன்னா கோஆப்ளிகேட் மூலம் லோன் வாங்கிக்கலாம். இது 2 ஆப்ஷனு. பொன்வாலா ஃபினான்ஸ் கம்பெனி அதே தான், உங்களுடைய சொத்து மதிப்பு வச்சு தான் இவங்கள லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 3 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லோன் தரக்கூடிய பேங்கர்ஸ் தான். நிறைய பேருக்கு அவங்க பேரில் வீடு இருக்காது, அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா அவங்க ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் லோன் வாங்க முடியும். இதெல்லாம் இருக்குது, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லா கடன் அடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.